ரெஸ்டோ பார் ஸ்டைல்ல லெமன் garlic prawn with spaghetti எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே உங்களோட கப்புள் டின்னர் சார்ட்டட். ஸோ இதை பண்றதுக்கு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொதிச்சதும் நீங்கள் ஸ்பெகடியை உள்ள சேர்த்துடலாம். நல்லா சாஃப்ட் ஆகி வெந்ததும் ட்ரெயின் பண்ணிடுங்க. அந்த பாஸ்தா வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னைக்கு நான் பண்ணுறது 4 பேருக்கான சர்விங். 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு மிளகுத்தூள் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தவால 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த ப்ரான்ஸை உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. லெமனோட ஃபிளேவருக்காகவும் அரோமாக்காகவும் நீங்க லெமனோட ஜெஸ்ட் கண்டிப்பா சேர்த்துக்கணும். இதோட பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு ரோஸ்மேரி எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் ட்ரைட் பார்ஸ்லி, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே நீங்க ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். இப்போ அதே தவால 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தூளா கட் பண்ண 10 பல் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸை சேர்த்து வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெகடியை உள்ள சேர்த்து கிளறுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு 1 கப் ஃப்ரெஷ் கிரீம், அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தா வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் பாதி லெமனோட ஜூஸ், அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சீஸையும் உள்ள சேர்த்துக்கோங்க. ஃபைனலி உங்களுக்கு கிடைச்சதுன்னா பேசில் லீவ் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ட்ரைட் பார்ஸ்லி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே கிரீமியா இருக்கிற பாஸ்தாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை சேர்த்து சர்வ் பண்ணுங்க. இது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி